ஸோ குட் ஈவினிங் ஆல். இந்த வீடியோ எதுலேருந்து பார்க்க போகிறோம்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் நடந்துச்சுல, ஜெகஜோதியா முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், நம்ம முடிச்சுட்டு போகடா அப்படின்றதுச்சுல எக்ஸாம் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ 3 மணி நேரம் கரெக்டாக வாமே டர்ன்னு அப்படின்னு ஓடிடுச்சு. சரியா? மேக்ஸு ஆஹா ஓஹோ அப்படி இருந்துச்சு. சரியா? ஜிஎஸ்வே பக்கா ஸ்டாண்டர்ட்பா. ஜிஎஸ்வே பக்கா ஸ்டாண்டர்ட், வேற மாதிரி வெறித்தனமே எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும் போது 100லேருந்து 120 கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும். நல்லா படித்தவங்களுக்கு சுமாராக படித்து 80 கொஸ்டின் தெரியும். 80-100 கொஸ்டின் தெரியும்னு வச்சுக்கோங்க. இந்த 80 கொஸ்டின் எவனுக்குமே தெரியாது. மீதி இருக்க 80 கொஸ்டின் எவனுக்குமே தெரியாது. எப்படி அப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, அவன் படித்த வச்சு அனாலிட்டிக்காக யோசிக்கணும். படித்த வந்து அனாலிட்டிக்கலாக யோசிச்சு தான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டாட்டிக் கொஸ்டினே கம்மி தான்ப்பா. இந்த எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் கொஸ்டின் கம்மி. அந்த ஸ்டாட்டிக் எப்படி கேட்க ஆரம்பிச்சா, டைனமிக் ரிலேட்டட் ஸ்டாட்டிக் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சார் சொல்றீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுப்பா. ஸ்டாட்டிக்ல இருந்து வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம குரூப் இதை பேஸ் பண்ணி எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் முடிச்சிடும். எக்கனாமிக்ஸ்ல வந்து நல்லா கொஸ்டின் வந்திருக்கு, நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி யூனிட் 6, அடுத்து நம்ம யூனிட் 8, அதான் யூனிட் 6. இந்த 3 ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது கூட எக்ஸாம் பாலிட்டி. இந்த 4 யூனிட் நல்லா தரவா படிங்க. தரவா 6 அளவு பாடம் நியூ புக்ல உள்ள எல்லாத்தையும் படிச்சிருக்க, சிலபஸ்ல என்னெல்லாம் படிச்சு இந்த 4 யூனிட் படிச்சாலும் 65 மார்க்குப்பா. சொல்ல 65 மார்க்கு, தமிழ் 100 மார்க்கு, மேக்ஸ் 25 மார்க்கு. இதை ஃபோக்கஸ் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண. குரூப் 2 குரூப் 4 ஆகுது எல்லாத்துக்குமே இதை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குரூப் 1 கொஸ்டின் பொறுத்த பக்கா ஸ்டாண்டர்ட்பா. பக்கா ஸ்டாண்டர்ட். நல்லா ஒரு மைண்டை நல்லா சோதிச்சிருக்காங்க. சரியா? அவ்வளோதான், நம்ம முடிச்சுட்டு போகன்ற மாதிரி ஒரு பக்கா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நம்ம படிக்கிற மெத்தடை எப்படி படிக்கணும்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் கிளாஸ் சொல்லுவேன். ப்ரீவியூக்கு பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ப்ரீவியூக்கில் எப்படிலாம் ஃபார்மெட்ல கொஸ்டின் கேட்குறோம் அதே ஃபார்மெட்லாம் குரூப் 1 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் படிக்கிற ப்ளஸ் குரூப் 1ல எப்படி படிக்கணும்னா, எந்த அகாடமிக் கொஸ்டின் படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த அகாடமி கூட படிக்க, எந்த அகாடமி நோட்ஸும் படிக்கக்கூடாது. ப்ரீவியூக்குள்ள எப்படி கேட்கலாம், சிலபஸ் என்ன வாத்துருக்கு, சிலபஸ் என்ன வாத்து ப்ரீவியூக்கு எப்படிலாம் கேட்கலாம், அதை பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம். சரியா? கிளாஸ்ல சொல்லியிருப்போம். சரியா? குரூப் 1 இவ்வளோ அனாலிசிஸ் போதும். சரியா? இப்போ என்ன பண்ண, யூடியூப் ஃபுல்லாவே கலவரமாயிரும். எல்லா அகாடமிக்காரனும் அவன் இஷ்டத்துக்கு வந்து ஆன்சர் கீ போடுவான். எதையுமே பார்க்கக்கூடாது. எல்லா அகாடமிக்கும் இஷ்டத்துக்கு இடையே சேர்த்தே சொல்றேன். இஷ்டத்துக்கு ஆன்சர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுவோம், டிஎன்பிசி அபிஷியல் ஆன்சர் கீ போடுவாங்க. அதை பாருங்க, அதுதான் உண்மையான ஆன்சர் கீ, ஒரிஜினல், உண்மையானது, உறுதியான, நிலையானது. சரியா? இப்ப அகாடமி, நானும் ஒரு அகாடமி வச்சிருக்கேன்னு சொல்லி யூடியூப்ல வீணா போட நிறைய பேர் அகாடமியில வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வரிசையா ஆன்சர் கீ வரிசையா எல்லாம் தப்பா இருக்கும். அதெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. சரியா? என்ன பண்ணணும், இந்த வீடியோவே தூங்கி எதிர்த்து பாருங்க. நல்லா போய் தூங்கிடுங்க. இந்த வீடியோ என்ன நல்லா தூங்கிட்டு நல்லா கை கால் முடிஞ்சா கதையிட்டு சும்மா டைம் இருக்கும் போது எப்படி அனலிட்டிக்கலா யோசிச்சிருக்காங்க கொஸ்டின் அப்படின்றது நீங்க பாருங்க. அதை பார்த்தா போதும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நம்ம கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக 6 மணிக்கு போயிட்டு ஹிஸ்ட்ரி கிளாஸஸ், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தொடர் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்களா?